சட்டம் எங்கள் கையிலே, போலீஸ் எங்கள் பையிலே. எங்கள் தொழிலை தடுக்க எவனும் பிறக்கவில்லை மண்ணிலே. உலகம் முழுதும் கிளைகள், கொலைகள் எங்கள் கலைகள். விண்ணில் இருக்கும் மீனை கூட கடத்தும் எங்கள் வலைகள். இது எங்கள் ராஜாங்கம், இது எங்கள் ராஜாங்கம். தாழ்பாள் கூட எங்கள் வீட்டில் தங்கத்தாலே போட்டது. எப்படி இப்படி வந்தது என்று எவர்தான் எம்மை கேட்பது? எப்படி வித்தை எல்லாம் எங்கள் ரத்தத்தில் தான் உள்ளது. இபிகோவே இல்லாதிருந்தால் போலீசுக்கு நல்லது. இது எங்கள் ராஜாங்கம், இது எங்கள் ராஜாங்கம். நிலவு உதிக்கும் நேரம் தானே எங்கள் பொழுது விடியது. அது கிண்ணம் மட்டும் இல்லாவிட்டால் மனிதன் எப்படி வாழ்வது? பெண்கள் என்னும் புத்தகமான்கள் படிக்கத்தானே வந்தது. ஆடை என்பது பெண்ணின் அழகை அழுக்குப்படுத்த வந்தது. இது எங்கள் ராஜாங்கம், இது எங்கள் ராஜாங்கம். முத்தம் கொடுக்கும் பெண்களுக்கெல்லாம் முத்துச்சரங்கள் போடுவோம். மலையும் கடலும் விலைக்கு வந்தால் நாங்கள் தானே வாங்குவோம். கண்கள் அசைத்தால் எங்கள் பேச்சை கடவுள் கூட கேட்கிறான். யமதர்மன் தான் எங்கள் வீட்டில் எடுபடி வேலை பார்க்கிறான். இது எங்கள் ராஜாங்கம், இது எங்கள் ராஜாங்கம், இது எங்கள் ராஜாங்கம், இது எங்கள் ராஜாங்கம். பெரிய லெவல்ல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என் பாக்கெட்ல இருக்கு. ஆனா சில பொழைக்க தெரியாத ஆபீசருங்க கடமை தேசப்பத்துன்னு சொல்லிட்டு நம்மள புடிச்சு கொடுக்க பாக்குறாங்க. நம்மள புடிச்சு கொடுத்தா இவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? கால் சவரன்ல ஒரு அசோக சக்கரம் போட்டு ஒரு கோல்டு மெடல் கொடுப்பாங்க. நான் 10 பார் தங்கம் தரேன்னு சொல்றேன், வேண்டான்னு சொல்றானே இந்த டிஐஜி ராஜசேகர். இப்போ அந்த ராஜசேகர் எங்க டாடி இருக்கான்? நம்ம ஜாதகத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போயிட்டு இருக்கிறான். ஏன் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு. அவன் மெட்ராஸ் ஏர்போர்ட் சேர்றதுக்குள்ள அவனுடைய ஆவி காத்தோட காத்தா கலந்துடணும். மிகப்பெரிய கடத்தல் கும்பலை விரைவில் பிடிப்பேன் என்று அறிவித்த தனிப்படை போலீஸ் அதிகாரி அவர் நமது நிருபருக்கு அளித்த பேட்டி ஒன்றில், நடந்த இந்த பயங்கரமான சம்பவங்களுக்கெல்லாம் காரணம் ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களை கூடிய சீக்கிரம் நிச்சயமா பிடிச்சிருவோம். பொதுமக்கள்லாம் இதுக்கு ஒத்துழைக்கணும். சர்வதேச போலீஸும் தேடிட்டு இருக்கிற இந்த கும்பலோட தலைவன் அமர்நாத் இவன் தான். இவனுக்கு பல பெயர்களும் அதுல பல பாஸ்போர்ட்டுகளும் இருக்கு. இவன் தான் சோம்ராஜ். அமர்நாத்தோட மகன் மட்டும் இல்ல, அவனோட வலது கரமும் கூட. போடுற திட்டங்கள் அமர்நாத்னாலும் அதை செயல்படுத்துறதெல்லாம் இவன் தான்.
இவன் செஞ்ச பல கொலைகளுக்கு நம்ம கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு. வால்டேர், அரவான், ஜெல்லி, டேவிட், கபார் சிங், கோம்ஸ், இவனுங்க தான் அமர்நாத்தோட நம்பிக்கைக்கு பாத்திரமான கையாளுங்க. ஜானி, இதுக்கு மனித ரத்தத்தை மட்டுமே ருசி பார்க்க தெரியும். இந்த கும்பலை சேர்ந்த சில பேரை நாம பிடிச்ச போது அவனுங்க உடனே சைனடை சாப்பிட்டு செத்துட்டாங்க. இவங்களை பத்தி பல செய்திகளை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிச்ச சிஐடி ஆபீசர் தீனதயாளனை கடத்திக்கிட்டு போய் பல நாட்கள் அடைச்சு வச்சு பிறகு நாய் ஜானியை விட்டு கொண்டு அதையே நமக்கு எச்சரிக்கை விடுற கேசட்டா அனுப்பியிருக்காங்க. காக்கி சட்டைய கௌரவத்துக்காக போடுறவன் நான் இல்ல. அது அநீதிகளை அழிக்கிற ஆணிவரா இருக்கணுங்கிறதான் என்னுடைய கொள்கை. எந்த எச்சரிக்கையும் மிரட்டலும் இவர்களை பிடிக்கணுங்கிற முயற்சியிலிருந்து என்ன ஒரு அடி கூட பின்வாங்க வைக்காது. சோமராஜ், இங்க இருக்கிற மிகப்பெரிய 2 அணு ஆராய்ச்சி நிலையங்களையும் தரைமட்டமாக்குற பிளான நம்ம வெளிநாட்டு பார்ட்னர்ஸ் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பேப்பை வாங்கி அந்த காரியத்தை முடிக்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நாம போடுற ஒவ்வொரு திட்டமும், அதுல வர்ற கோடிக்கணக்கான பணமும் எல்லாமே உனக்கு தான். ஏன்னா எனக்கு எல்லாமே நீதான். உண்மையில நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேங்கிறது உனக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஜாக்கிரதையா போயிட்டு வா மைசன். ஏன்னா நாம சர்வதேச போலீசாரால தேடப்படுற விஐபிங்க. நிச்சயமா உங்க பேரை காப்பாற்ற வேண்டாம். ஹலோ, நான் யூஎஸ்ஏல இருந்து சிஐடி ஆபீசர் பேசுறேன். சோமராஜ் பத்தி கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டேன். அவன் இன்னைக்கு ஒரு முக்கியமான மேப்போட இந்தியாவுக்கு வர போறான். நான் யூஎஸ்ஏ போலீஸ் உதவியோட அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். சப்போஸ் முடியாம போச்சுன்னா நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணிடுங்க. ஓவர். நீ சேல்ஸுக்கு போன காரியத்தை நல்லா முடிச்சவன் எனக்கு நல்லா தெரியும். நீ பாம்பே பிளைட்டுக்கு வராத. போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சிங்கப்பூர் பிளைட்ல மெட்ராஸுக்கு வா. மைக் நம்பர் 20, மைக் நம்பர் 20. இப்பதான் பாம்பே பிளைட் வந்துச்சு. அதை நாங்க கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணிட்டோம். அதுல நாம எதிர்பார்த்த சோமராஜ் வரல. அவன் பாம்பே பிளைட்ல வரமாட்டான்னு எனக்கு தெரியும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சிங்கப்பூர் வழியா அவன் மெட்ராஸ் வந்துட்டான். இப்ப முட்டுக்காடு ரோட்ல போயிட்டு இருக்கான். நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் அங்க வந்து சேர்ந்துருங்க. இம்மீடியட்டா வரணும். ஓகே, ஓவர். எஸ் சார்.
உன்ன தைரியம் இருந்தா இந்த விஷயத்தை நீ எங்கிட்ட இருந்து மறைச்சிருப்ப. சத்தியமா எனக்கு தெரியாது பாஸ். என் மகன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். உனக்கு தெரியாது? தெரியும் பாஸ். தெரிஞ்சும் அவனை போலீஸ் கையில மாட்ட வச்சிட்டீங்களேடா. பாரத போர்ல அபிமன்யு பத்ம வியூகத்துல சிக்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே அர்ஜுனை எப்படி தவிச்சிருப்பான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நான் அப்பவே சொன்னேன் இந்த போலீஸ் உத்தியோகம் நமக்கு வேண்டாம். கேட்டா தானே பாவி பசங்க ஒரு இடம் விடாம அடிச்சு வச்சுட்டானுங்க. அவங்க அடிக்கும் போது வலிக்கல, கட்ட பொண்ணாட்டி ஒத்தனை கொடுத்தா வலிக்குதாப்போம். எங்க அப்பா கிட்ட அப்பவே சொன்னேன் காக்கி சட்டை போட்டவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு கூர்க்காவை பாருங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. கேட்டாரா? இந்த பக்கம் இந்த பக்கம். போலீஸ்கார கட்டிக்கிட்டு ஒத்தனம் கொடுக்கறத தவிர வேற எந்த சுகத்தை கண்ட? அன்னைக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்களே அது மட்டும் எல்லார்கிட்டயும் சொல்லி பெருமைப்பட்டிய. அது மட்டும் என்னவா? வெரி குட் ராஜா. சாக்லேட். சுமதி மாப்பிளைக்கு சுட சுட ஒத்தரம் கொடு, அப்பதான் வலி போகும். தாத்தா பாட்டி உங்களுக்கு ஒத்தரம் கொடுத்திருக்காங்களா? கொடுத்தாளே, அவளே என்ன உதைச்சி அவளே எனக்கு ஒத்தரம் கொடுத்தா. இப்படித்தான் அன்னைக்கு நானும் கத்தான். கல்யாணம் பண்ணிக்காம ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருந்திருக்கலாம். ஊட்டியில படிக்கிறவங்க தம்பிக்கு கல்யாணமே பண்ணி வைக்காதீங்க. அப்படித்தான் நான் நினைச்சேன். என்ன செய்யறது, கூடவே உன் தங்கச்சியும் படிக்க போயிருக்காளே, சும்மா விடுவாளா? என் தங்கச்சி ஒண்ணு அப்படிப்பட்டவ இல்ல. அவ உண்டு, அவ படிப்புண்டு. நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஊட்டில இருந்து அவங்கள பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இத பாரு, முதல்ல லெட்டர் போட்டு அவங்க வர சொல்லு. உண்மையா சொல்றீங்க? பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்காம இருக்குமா? ஊட்டில கூட பஞ்சு நெருப்பு மலையில கூட பத்திக்கும். உன்னுடைய அக்காவும் அவனுடைய அண்ணனும் புருஷன் முண்டாட்டியா இருக்கலாம். அதுக்காக என்னுடைய சயின்ஸ் பேப்பர் கலங்கப்படணுமா? பரீட்சையில என்ன எழுதுக்கான் தெரியுமில்ல? கவிதா ஐ லவ் யூ, கவிதா ஐ லவ் யூன்னு எழுதிருக்கான். இதுல இருந்து என்ன தெரியும்? நான் கவிதாவை லவ் பண்றேன்னு தெரியுது. நீ பேசாத, நீ பேசாத. இந்த பாருமா, நீ படிக்கிற உமன் காலேஜுக்கும் எங்க காலேஜுக்கும் ஏற்கனவே ஆகாது. ஏன்? இவங்க பிரின்சிபால நீங்க லவ் பண்ணீங்க சார், அவங்க உங்களை அடிச்சிட்டாங்க சார். நீ பேசாத. என்னுடைய ஜென்ம விரோதி காலேஜில் படிக்கிற நீ என்னோட ஸ்டூடெண்ட லவ் பண்ணா என்னுடைய பிரிச்சேஜ் என்ன ஆகுது? இனிமே நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றத பார்த்தேன், கவிதா பாபுவை லவ் பண்றான்னு காலேஜ் சவர் பூரா நானே எழுதி வச்சிருவேன். முதல்ல அதை பண்ணுங்க சார். பேசாத. கெட் அவுட் யூ. தேங்க்யூ சார். இன்னும் உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் உங்க மூஞ்சியை திருப்பி கூட பார்க்க மாட்டேன். நல்ல வேளை உங்க காலேஜ் பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சதோட போச்சு. என் காலேஜ் பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன காலேஜ் விட்டா எடுத்திருப்பாங்க. ஓ, ரொம்ப நல்ல ஐடியா இருக்க. எனக்கு இவ்வளவு நேரம் தோணல. நாளைக்கே பாட்னி கிளாஸ் வரேன். உங்க லெக்சரர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் முன்னாடி கவிதா ஐ லவ் யூ கத்துறேன். Students, now I am going to teach about cell. It is well known that all the living organisms are made of basic units called cells. The cells get themselves organized into tissue and tissue systems, resulting in the formation of parts of plant body after undergoing growth and differentiation. A new branch of life science has now been established to study these cells. கவிதா ஐ லவ் யூ. ஆயிரம் கண்கள் பார்க்கட்டும் கண்ணே ஐ லவ் யூ. சூரியன் வரைக்கும் கேட்கட்டும் பெண்ணே ஐ லவ் யூ. ஆயிரம் கண்கள் பார்க்கட்டும் கண்ணே ஐ லவ் யூ. சூரியன் வரைக்கும் கேட்கட்டும் பெண்ணே ஐ லவ் யூ. எதற்கு மூடு பல்லக்கு, உனக்கும் காதல் இருக்கு. எதற்கு மூடு பல்லக்கு, உனக்கும் காதல் இருக்கு. காதல் கர்ப்பம் இரண்டையும் மறைக்க திரையே இல்லையே. ஆயிரம் கண்கள் பார்க்கட்டும் கண்ணே ஐ லவ் யூ. சூரியன் வரைக்கும் கேட்கட்டும் பெண்ணே ஐ லவ் யூ.
அணைப்பதெப்படி காதல் என்னை கொல்லும் பெண்ணே வாய்ப்படி கடல் நீரே தீ பிடித்தால் அணைப்பதெப்படி காதல் என்னை கொல்லும் பெண்ணே வாய்ப்படி காமநாற்றிலே தத்தளிக்கிறேன் கண்ணே கை கொடு மோகம் வந்ததால் மூச்சு வாங்குதே முத்தம் தந்திடு எதற்கு மூடு பல்லக்கு உனது காதல் கர்ப்பம் இரண்டையும் மறைக்க திரையே இல்லையே ஆயிரம் கண்கள் பார்க்கட்டும் கண்ணே ஐ லவ் யூ சூரியன் வரைக்கும் கேட்கட்டும் பெண்ணே ஐ லவ் யூ ஐ லவ் யூ I love you. I love you. என் மகனுக்கு தூக்கு தண்டனை. அவன் சாகிறதுக்கு இன்னும் 25 நாள் தான் இருக்கு. என் செல்வம் செல்வாக்கு அத்தனையும் பயன்படுத்தி பார்த்துட்டேன். அவனை வெளியே கொண்டு வர முடியல. சோமராஜா எந்த ஜெயில வச்சிருக்காங்கன்னே தெரியல பாஸ். இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? போகாத இடத்துல கூட இந்த அமர்நாத் போயிடுவான். அப்பேற்பட்ட காத்துக்கே இப்போ வேலியை போட்டுட்டாங்களே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? டிஐஜி ஜெயராம். டிபார்ட்மெண்ட்ல அவனை டைகர்னு சொல்றாங்க பாஸ். டைகர்? அந்த போலீஸ் டைகர்களுக்கெல்லாம் ரிங் மாஸ்டர்னு நிரூபிக்க போறேன். பாஸ், என் மகன் அவங்க கையில சிக்கிருக்கிற மாதிரி அந்த டிஐஜினுடைய குடும்பமே என் கையில சிக்கணும். போங்க, போய் அந்த குடும்பத்தையே தூக்கிட்டு வாங்க. உங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் பண்றதா ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. அதுக்குள்ள என்ன அவசரம்? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறான். இந்த சயின்ஸ் பேப்பர்ல எல்லாம் பாபு ஐ லவ் யூ, பாபு ஐ லவ் யூ எழுதி வச்சிருக்கான். நானா? ஆமா, நீதான். ஐயோ போய்க்கா, இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அட நீ ஒண்ணு. இத பாரு, எனக்கு தெரியும் சொல்றதெல்லாம் டூப்புன்னு. இவன் காலேஜ் பிரின்சிபலுக்கு போன் பண்ணி பேசினேன். இவனை பத்தின உண்மைகள்லாம் புட்டு புட்டு வச்சுட்டாரு. காலேஜ்ல சேர்ந்தாலே இப்படித்தான். படிப்பு வளராது, காதல் தான் வளரும். என் பணமெல்லாம் வேஸ்ட். மாமா, நம்ம பணமெல்லாம் வேஸ்ட். அதுக்கு தான் சொல்றேன், நாங்க 2 பேரும் ஒரு ரூம் எடுத்து வாடகைக்கு தங்கினா வாடகை செலவு மிச்சம். இவனே சமைச்சு அந்த சாப்பாட்டை கொடுத்து அனுப்பிச்சாச்சுன்னா சாப்பாட்டு செலவு மிச்சம். மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு வருஷத்துல இவ கையில ஒரு குழந்தை இருக்கும். ஐயா, கல்யாணம் ஆகாமலே குழந்தையா? இப்போ இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். அந்த லேட்டஸ்ட் ஃபேஷன்லாம் இந்த வீட்ல வேண்டாம். கவிதா, உனக்கு மெட்ராஸ் காலேஜ்ல சீட் வாங்கி கொடுக்கறேன், இங்கேயே படி. எனக்கு கூட ஊட்டி கிளைமேட் ஒத்துக்கல. அப்போ நீ மெட்ராஸ்ல படி, அவ ஊட்டியில படிக்கட்டும். அறிவு கட்டவன படிச்சு உருப்பற வழிய பாப்பானா? அதானே பார்த்தேன். ஒழுங்கா உட்கார்ந்து 10 நிமிஷம் குடும்ப விஷயம் பேசுறீங்களேன்னு சந்தோஷப்பட்டா அதுக்குள்ள போன் பண்ணிடுவாங்களே. நீங்க சாப்பிடுங்க. ஜெயராம் ஹியர். அப்படியா? ஓகே, இப்பவே வரேன். சுமதி, ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கு. நான் அர்ஜென்ட்டா போகணும். ராத்திரிக்கு வந்தா வருவீங்க, இல்லன்னா வரமாட்டீங்க, அவ்வளவுதானே? கரெக்ட். ராத்திரி கண்ட கண்ட நேரத்துல ஊர் சுத்துறீங்க, காத்து கருப்பு பட்டுடும்னு நானே அம்மன் கோயில மந்திரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். காத்தாவது கருப்பனாவது. காத்து கருப்பனுக்கெல்லாம் பயப்படுறவன் ஏன்டா காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு போலீஸ் வேலைக்கு வந்தீங்கன்னு ஊர்ல இருக்கலாம் கேலி பேசுவானுங்க. இந்த தாயத்தோட அருமை இப்ப உங்களுக்கு தெரியாது, நிச்சயமா ஒரு நாளைக்கு தெரியத்தான் போகுது. ஹாய் டாடி, வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வாங்க டாடி. நிச்சயமா வாங்கிட்டு வரேன். ஆனா நான் வர வரைக்கும் நீ முடிச்சிட்டு கூடாது. சீக்கிரம் தூங்கிடணும். காலையில தான் சாக்லேட் சாப்பிடணும். ஓகே டாடி. பாய் பாய் பாய். அந்த தாயத்தை எங்கிட்ட கொடுமா, எனக்கு தான் கண்ட கண்ட கனவெல்லாம் வருது. என்ன மாமா, கனவுல அனுராதா சிலுக்கெல்லாம் வராங்களா? குந்தலாவே வர்றாங்க. அது தப்பு இல்ல, வயசுக்கு தகுந்த கனவு தான் வருது.
வச்சிருக்கீங்க? எங்களையே நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க. யாராவது சத்தம் போட்டீங்க ஷூட் பண்ணிடுவேன். உங்க முடிவை ஒரு கேசட்ல பதிவு பண்ணி நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு உங்க ஆள் மூலமா பேய்மேட்டுக்கு தனியா அனுப்பிச்சு வைங்க. வினோத், உன்னோட உயிர் அவளோடய எரிஞ்சு போச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் மனசுல இருக்கிற நெருப்பு அந்த கும்பலை எரிக்காம அணையாது, அணையவும் கூடாது. உன்னை விடுதலை பண்றதுக்கான ஏற்பாடு நான் செய்யறேன். நீ விடுதலையாகி வர்ற அன்னைக்கு உனக்காக ஒரு பரிசோட காத்துக்கிட்டு இருக்க. இப்ப நான் உனக்கு ஒரு பரிசு தர போறேன். இந்த பெட்டியில ஒரு ஸ்பெஷல் கன் வச்சிருக்கேன். ராவணன் அழிக்க ராமர் அவதாரம் எடுத்தாரு. அந்த காலத்துல ஒரு வில்லன் தான் மச்சா இருந்தா. இப்ப நாட்டுல நிறைய வில்லன் இருக்கானுங்க. அவங்களை அழிக்கணும்னா இந்த மாதிரி ஆயுதங்களை தான் பயன்படுத்தியா கம்ப்ளீட்டா பட்டன் சிஸ்டம் வச்சிருக்கேன். டெலஸ்கோப் பிக்ஸ் பண்ணிருக்கேன். எதிரி எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் குறி தவறாம சுடலாம். இந்த ஒரு துப்பாக்கி நம்ம கிட்ட இருந்தா 100 ஆளுங்க நம்மோடு இருக்கிறதுக்கு சமம். நான் புரட்சி கூட்டத்தை சேர்ந்தவன் மச்சான். அதனாலதான் இப்படி ஒரு ஸ்பெஷல் கன் என்னால தயாரிக்க முடியும். இப்ப நான் செய்ய போறது சட்ட விரோதமான செயல். ஆனா சட்டத்துக்கு விரோதமானவங்களை தீர்த்து கட்டுறதுக்கு பயன்படுறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சமூக சேவை. அகிம்சாவாதிகளை துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியானப்போ அக்கிரமவாதிகளை பழி வாங்குறதுல தப்பில்ல மச்சான். அடிச்சு தூள் பண்ணு. நான் உன்னை பாக்குறதுக்கு தான் கடைசி தடவை. ஏண்டா தினம் தினம் ரத்த தியாகம் செஞ்சுக்கிட்டு தன்னையே காப்பாத்திக்க முடியாத நிலைமையில இருக்கிற நம்ம இனத்தை காப்பாத்துறதுக்காக நான் கடல் கடந்து போறேன். ஆண்டவனும் காப்பாத்த மாட்டேங்கிறான், அரசியல்வாதியும் காப்பாத்த மாட்டேங்கிறான். அடித்தடி ஒண்ணுதான் மச்சான் வழி. அதனாலதான் மச்சான் உனக்கு துணையா வர முடியல. நீ யார தேடிக்கிட்டு இருக்கிறியோ அதே கும்பல் தான் டிஐஜி ஜெயராமனோட குடும்பத்தையும் கடத்திட்டு போயிருக்கு. சோ நீ அவரை போய் சந்திச்சீனா உனக்கு கண்டிப்பா ஒரு உதவி செய்வார். எதுக்கும் கலங்காத மச்சான், கலக்கிடுவோம். பாரு உன்னைத்தான் அழைத்தேன் தேன் முல்லை நிலவே இங்கே நீ இல்லை. துயரம் சொல்லவே வாயில்லையே. நிலமும் காற்றும் இருந்தும் இல்லையே. உன்னைத்தான் அழைத்தேன் தேன் முல்லை நிலவே இங்கே நீ இல்லை. துயரம் சொல்லவே வாயில்லையே. நிலமும் காற்றும் இருந்தும் இல்லையே. கூந்தல் ஒன்றே ஆடை என்றால் கண்கள் அலைப்பாயும். நீ நான் அன்று வாழ்ந்த கோலம்
கோலங்கள் நினைவில் நிழலாடும் கூந்தல் ஒன்றே ஆடை என்றால் கண்கள் அலைபாயும் உதட்டிலுண்டு முத்தம் எடுத்துக்கொண்டே நித்தம் அடடா கட்டிக்கொண்ட வேளையில் தேன் முல்லையே நிலவே இல்லையே துயரம் சொல்லவே வாயில்லையே நிலமும் காற்றும் காற்றும் இருந்தும் தானே கண்ணே பிறந்து வந்தேன் பெண்ணே இன்று நான் உன்னை எங்கு தேடுவேன் கடமை முடியட்டும் நான் வருவேன் உன்னைத்தான் அழைத்தேன் தேன் முல்லையே நிலவே இங்கே நீ இல்லையே துயரம் சொல்லவே வாயில்லையே நிலமும் காற்றும் இருந்தும் இல்லையே ஓட்டக்கார் ரெண்டு பேரையும் மர்டர் பண்ணிருக்காங்க. போட்டோகிராஃபர் கமான் குயிக் இங்க எடுங்க. இங்க வாங்க. அத பாருங்க ரத்தக்கார பாருங்க அங்க எடுங்க. ஓகே சார். சார் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க. பிரஸ் ரிப்போர்ட் யாரும் அலோ பண்ணாத மேன். காவல் போடு. ஓகே சார். இன்வெஸ்டிகேஷன்ல இந்த கேசட் கிடைச்சது சார். நான் தான் உங்க நண்பன் பேசுறேன். மரணத்தோட வாசல்ல நின்னுட்டு இருக்கிற என்னுடைய மகன் சோமராஜ் நீங்க உடனே விடுதலை பண்ணணும். எங்க திறமை என்னன்னு நீங்க இதுக்குள்ள தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. சோமராஜ் ஒருத்தனை பிடிக்க உங்க போலீஸ் டிபார்ட்மெண்டே கஷ்டப்பட்டது. ஆனா நாங்க உங்க இடத்துக்கு வந்து உங்க குடும்பத்தை உங்க கண் முன்னாடியே கடத்திட்டு வந்தோம். உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பத்திரமா உங்ககிட்ட வந்து சேர்றத பத்தியும் ஜெயில இருக்கிற எங்க சோமராஜ நீங்க எங்க கொண்டு வந்து ஒப்படைக்கணுங்கிறத பத்தியும் ராத்திரி 9 மணிக்கு நானே உங்களுக்கு போன் பண்றேன். ஓகே? எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. அது மட்டும் இல்ல எல்லா டெலிபோன் பூத் பக்கத்துலயும் நம்ம ஆட்களை மஃப்தில ரெடியா இருக்க சொல்லுங்க. சந்தேகம் வரும்படியா யாராவது இருந்தா இம்மிடியேட் அரெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் தகவல் கொடுக்குறேன். உடனே அரெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருங்க. ஓவர். ஜெயராம் ஹியர். சார் நான் டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன் சார். எஸ். உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ரொம்ப அலர்ட்டா இருக்கிறோம் சார். உங்களுக்கு வர்ற போன் காலை இமிடியேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன் சார் நான். தட்ஸ் குட்.
ஹலோ, நான் தான் உங்கள் நண்பன் பேசுறேன். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க யாரும் குறுக்க பேசக்கூடாது. சார், நாங்க டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம். அவங்க எங்க இருந்து பேசுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சார். நம்பர் 14 ஜோன்ஸ் ரோட். அது தாம்பரத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு சார். ஓகே. மைக் நம்பர் 20. தாம்பரத்துல இருந்து 3 கிலோமீட்டர்ல ஜோன்ஸ் ரோட் நம்பர் 14 விட்ட ரவுண்ட் பண்ணி அங்க இருக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. யானையினுடைய பலம், சிங்கத்துடைய கோபம், நரியுடைய தந்திரம், இத மூண பத்தியும் நீங்க ஏற்கனவே கேள்வி. மொத்த உருவம் தான் நான் உங்களுக்கு 5 கோடி ரூபாய் தரேன். அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு வைரம் கொடுத்தா போதும். என்னடா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே ஸ்மக்லிங் பண்றானேன்னு பாக்குறீங்களா? நான் சொன்ன 5 கோடி உங்க குடும்பத்தை சேர்ந்த 5 பேரு. வைரம் என் மகன் சோப்ராஜ். எனக்கு அட்ரஸே கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் என் வீடுகள் மாதிரி. இந்த வீட்டை சுத்தி போலீஸ் கம்ப்ளீட்டா ரவுண்ட் பண்ணிருக்கு. நீங்க யாரும் தப்பிச்சு போக முடியாது. ஃபயரிங் ஆர்டரோட வந்திருக்கோம். அதனால நீங்க கடத்திட்டு வந்தவங்களுக்கு எந்த விதமான ஆபத்து இல்லாம எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்களும் எங்ககிட்ட சரணடைஞ்சிருங்க. நீங்க மௌனம் சாதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கு ஆபத்துங்கிறத மறந்துடாதீங்க. இன்ஸ்பெக்டர், உள்ள போய் அவங்க இழுத்துட்டு வாங்க. நான் தான் உங்கள் நண்பன் பேசுறேன். உங்க தோல்விக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். போலீஸ்காரங்க டியூட்டியில் இருக்கும்போது செத்தா 10,000 ரூபாய் கவர்மெண்ட்ல கொடுக்கறாங்க. அதுக்காக ஏன் சார் அநியாயமா போலீஸ்காரங்களை சாகடிக்கிறீங்க? டேமேஜ் மாத்திரப்படாதீங்க டிஏஜி சார். உங்க குடும்பம் இப்ப எங்க கையில தான் இருக்கு. இன்னும் 25 நாள்ல என் மகனுக்கு தூக்கு தண்டனை. உங்க குடும்பம் உங்ககிட்ட பத்திரமா வந்து சேரணும்னா என் பையனை தெரியாம தப்பு விட்டாலும் சரி, இல்ல சட்டப்படி விடுதலை பண்ணாலும் சரி. இனிமே உங்ககிட்ட அனாவசியமா போன்ல பேசி நேரத்தை வீணாக்க நான் விரும்பல. உங்க முடிவை ஒரு கேசட்ல பதிவு பண்ணி நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு உங்க ஆள் மூலமா பேய்மேட்டுக்கு தனியா அனுப்பிக்கிறீங்க. அந்த கேசட்டை வாங்க வர்ற எங்க ஆளுங்களை யாராவது ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு ஏற்பட்ட அதே கதிதான் அவனுக்கு ஏற்படும். சந்திர மண்டலத்துல ஏதாவது டெலிபோன் இருந்தா சொல்லு, அதுலயும் பேசி காட்டுறேன். என் வயர்லெஸ் சிஸ்டம் அப்படி ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட். உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. தமிழ்நாடு போலீஸ்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க. இனிமேலும் நான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். குட் நைட். பண்ணி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயும் இந்த குளோபே பாத்துறீங்களா? அப்படி என்னதான் இது? இருக்க வேண்டியவன் ஏங்க இருக்க? இந்த ஊர்ல கொலை கொள்ள கற்பழிப்பு அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் ஒழிச்சிட்டு தான் மறுவேளை பாப்பேன். மாரியாத்தா கோயில்ல மஞ்சள் தண்ணி குடிச்சு சபதம் எடுத்திருக்கா. எனக்கு நாட்டுப்பற்று அதிகம்டா. இவனுங்க எல்லாரையும் குச்சி குடுத்துதான் நான் இங்க இருந்து போவேன். இப்ப கூட சொல்றேன், தேசிய கீதத்தை போடுறான். அப்படியே 2 நிமிஷம் எழுந்து நிற்பேன். இந்த பரப்புல ஜம்ப் லைன் என்னன்னு சொல்லு. இந்த திறமைக்கு ஒரு சவால். என்னது? இந்த கொள்ள கூட்டத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தா
கவர்மெண்டே நமக்கு 10 லட்சம் ரூபாய பரிசா கொடுக்குது தலைவா. 10 லட்சம். இந்த மாதிரி ஒரு சவாலுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். வலை வீசுறாங்க தலைவா. அவங்க நிறைய பேரை பிடிச்சி அதனாலேயே அந்த வலை ரொம்ப பழசா இருக்கும். நீ புது வலையா அதை விட 2 மடங்கு பெரிய வலையா எடுத்துக்கிட்டு கிளம்பு. பல பணக்காரங்க கிடைப்பாங்க. பல லட்சம் நமக்கு கிடைக்கும். கேசட்ட நாளைக்கு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். ஆனா யார் மூலமா அனுப்புறதும் முடிவு பண்ணல. இன்னைக்கு நைட் டிசைட் பண்ணுவேன். ஓவர். வினோத், நீயா? ஆமா சார். இப்ப நான் உங்களை பார்க்க வந்த காரணம், நெருப்போட சூட்டை தெரிஞ்சுக்க இன்னொரு நெருப்பால தான் முடியும். உங்ககிட்ட இருந்து எவன் உங்க குடும்பத்தை பிரிச்சானோ அவனைத்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசருங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா என்னோட பர்சனல் லைஃப் உங்களுக்கு தெரியாது. நானும் என் மனைவியும் காட்டுல வானம்பாடிகளா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள், வணக்கம் தம்பி, நான் ஒரு வேட்டை பிரியன். உலகத்தில் இருக்கிற எல்லா காடுகளும் அந்த காட்டில் இருக்க அரசாங்க ஆபீசர்களும் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. இப்ப திடீர்னு கவர்மெண்ட்டுக்கு வனவிலங்கு மேல புதுசா பாசம் வந்துடுச்சு. வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நாட்டுல பசியும் பத்தினியும் ஜனங்களை வேட்டையாடுறது. அவங்க பேர்ல யாருக்கும் பாசம் வரல. என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. எனக்கு தெரியாம என் பாய்ஸ் ஒரு லாரி யானை தண்டத்துக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்துட்டாங்க. உங்க காட்டுல தான் யானைங்க நிறைய இருக்கு. சாதாரணமா நாங்களே எடுத்துப்போம். நான் தான் சொன்னேன் அது மரியாதை இல்லைன்னு. அதுக்குன்னு ஒரு அதிகாரி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்போம். அவர் அப்படி இப்படி இருந்தாருன்னா சிட்டியில லேட்டஸ்டா ஒரு பங்களா வாங்கி கொடுத்துருவோம். இங்க காட்டுல நம்ம 1000 யானைகளை சுட்டாலும் சிட்டி பங்களாவில தேசிய ரூபத்தில் இருக்கிறவருக்கு அந்த சத்தம் கேட்காதுன்னு. நீங்க என்ன சொல்றீங்க? நீ இத பேசின குற்றத்துக்காகவே உங்க எல்லார் கையிலையும் என்னால விளங்க மாட்ட முடியும். ஆனா நான் ஒரு கடமை தவறாத அதிகாரின்றத நீ புரிஞ்சுக்கிட்டதுனால நான் 1ல இருந்து 10 என்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் இந்த காட்டியில தாண்டி போயாகணும். இல்ல அதுக்கு மேல நான் சொல்றேன் தம்பி, நீ கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப சின்சியரா இருக்கிற. அதனால நிச்சயமா உனக்கு ப்ரமோஷனே கிடைக்காது. தம்பி நான் சொல்லியாச்சு இல்ல, வாங்கடா மறுபடியும் சந்திப்போம். உண்மையிலேயே அவங்க போயிட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். காட்டுல கேட்ட துப்பாக்கி சத்தம் என் நம்பிக்கையை சாகடிச்சிருச்சு. உடனே நான் அந்த இடத்துக்கு ஓடினேன். குறி பார்த்து சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அத பாத்தியா? வெச்ச குறி தப்புன்னு தெரியுது இல்ல. அவங்க பிடியில நான் சிக்கிட்டேன். ஏன் தம்பி, ஒரு தோட்டா சத்தத்துக்கு என்ன அரெஸ்ட்னு சொன்னியே, இனிமே நீ கேட்க போற தோட்டா சத்தத்துக்கெல்லாம் என்ன செய்ய போற? என் மனைவி நான் ரெட் ரோஸ் சொல்லுவேன். அந்த ரெட் ரோஸோட ஒவ்வொரு இதழ்களையும் கசக்கி என் முன்னாடியே ஆட்ல அனுப்பிச்சான். என்னையே ஒண்ணு செய்யாம விட்டுட்டு போனாங்கன்னு நான் வீட்டுக்கு போனதுதான் தெரிஞ்சது. என் மனைவியை கெடுத்து கொன்னுட்டு அவளை கெடுத்த ஆளுங்கள் ஒருத்தனை ஏன் துப்பாக்கியால அந்த கும்பலை சேர்ந்தவங்களே சுட்டுட்டாங்க. நான் தான் என் மனைவியையும் அவளுடைய கள்ளக்காதலையும் சுட்டு கொன்னுட்டதா கோர்ட்ல பொய் சாட்சி சொல்ல வச்சாங்க. வழக்கு நடந்தது. 2 வருஷம் கழிச்சு என்ன நிரபராதின்னு விடுதலை பண்ணிட்டாங்க. உங்க வாழ்க்கையில் நடந்த துயரமான நிகழ்ச்சி கேட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். சட்டத்தை பாதுகாக்க நினைக்கும் போது நம்ம உயிர் மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல நம்ம குடும்பமும் பாதிக்கப்படுது. என்னுடைய லட்சியமே அந்த கொலைகாரனையும் அவனுடைய கும்பலையும் கண்டுபிடிக்கிறது தான். அதுக்காக தான் சார் நான் இப்ப உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்க என்ன பயன்படுத்திக்கிட்டா உங்க குடும்பத்தை காப்பாற்ற நான் என் உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன் சார். குட். அமர்நாத் பேமெண்ட்டுக்கு ஒரு கேசட்டை கொண்டு வர சொல்லியிருக்கான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் ஆட்களை ஃபாலோ பண்ணி அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்காக உயிரை துச்சமா மதிக்கிற
ஒரு செயல் வீரனை தேடிக்கிட்டு இருந்தேன். யூ ஆர் ரைட் இன் டைம். உங்க மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் பயன்படுத்தி அந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். ஏரோப்ளேன் ஏரோப்ளேன் we will go by flight Taliban. உட்காரா ஏரோப்ளேன்ல போற லேட் ஆகும் மேன். ஃபாரின் ஆர்டர்ஸ்ல இருக்குது ஏரோப்ளேன்ல போறதுக்கு. அம்மா தப்பு செஞ்சவங்க தாம்மா ஜெயில போடுவாங்க. நம்மள எதுக்குமா ஜெயில போட்டிருக்காங்க? போலீஸ்காரருக்கு வாழ்க்கப்பட்டது நான் செஞ்ச தப்பு. அவருக்கு பிள்ளையா பிறந்தது நீ செஞ்ச தப்பு. அம்மா காத்தே வரலம்மா. பேசாம தூங்குப்பா. போன வாரம் தான் என் மாப்பிள்ள 3 கைத்தான் ஃபேன் வாங்கி போட்டாரு. அதை அனுபவிக்க முடியாம உள்ள குணான்னு தள்ளிட்டாங்களே. இப்ப என் கைத்தான் ஃபேன். குதிரையோட ஆளுங்க காவலுக்கு சுத்திட்டு இருக்காங்க. கவிதா, தப்பிச்சு போட்ட பின்னாடி ஏதாவது வழி தெரியுதா? ஒரு வழியும் தெரியல. கண்ணு கெட்ட வரைக்கும் காடு மல்லின்னு தெரியுது. போலீஸ் சொன்ன மாதிரி கேசட்டோட ஒருத்தன் வந்து நிக்கிறான். கேசட்டை வாங்கிட்டு அவனை சுட்டுடுங்க. போட்ட பிளான் படி ஒரு பொம்மையை நிக்க வச்சு அது கையில கேசட் கொடுத்து வச்சிருந்தேன். அது ஆளு நினைச்சு அவங்க ஷூட் பண்ணிட்டு அந்த கேசட் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல ரைட்ல ஒரு டர்ன் வருது. அது வழியே தான் நான் அவங்களை இப்ப ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். என்ன துப்பாக்கியா வந்திருக்கணும். அவனை சேர்த்து கட்டுக்கணும். வேணாண்டா, எடுத்துட்டு வாங்க பாஸ் கிட்ட. என்னடா இது புரியல? சர்ச்சில் அடிக்கிற சாவு மணி. ஐசி போலீஸ்காரங்க உன்னுடைய அக்கிரமத்துக்கு உனக்கு முடிவு கட்டி சாவு மணி அடிக்க தயாராயிட்டாங்கடா. பரவாயில்லையே, மாமையார் வீட்டிலிருந்து மாமனார் வீட்டுக்கு வந்து கூட காட்டிலாக அதிகாரிக்கு கொழுப்பு குறையில்லை.
உன் அப்பா எங்க இருக்கான்? உன் கும்பல சேர்ந்து அங்க இருக்காங்க. சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. என் மேல விழுற ஒவ்வொரு அடிக்கும் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க மேல 9 அடி விழும். நீங்க கொண்டு வந்த கண்ணால உங்களை பிடிக்க வந்தவங்க எல்லாரும் நீங்க சுட்டு தள்ளி இருக்கலாம், நீங்களும் தப்பிச்சிருக்கலாம். ஆனா எங்களை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எங்களை காப்பாத்த வந்த ஒரே ஆள் நீ மாட்டிக்கிட்ட. எங்கதி அதை பத்தி தானா? அவர் எப்படி இருக்காரு? நாங்க உயிரோடு இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியுமா? அந்த அமர்நாத்தோட பையனை தூக்குல போடுற வரைக்கும் உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு போலீஸ் நம்புது. அப்போ அவனை தூக்குல போட்டுட்டா? அவனை தூக்குல போடுறதுக்குள்ள நாம இங்கிருந்து தப்பிச்சாகணும். வரைக்கும் நான் அது காசு சம்பாதிக்கிறதுக்கு வழிய பாருப்பா. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன். அந்த மரியாதையை கெடுத்துக்காதே. வார்த்தை அளந்து பேசு. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என் மகன் சோமராஜ் எப்படியாவது ரிலீஸ் பண்ணு. பண்ணல என்ன? உன் புருஷன் பேசுறான். நான் 10 என்றதுக்குள்ள உன் பேச்ச முடிச்சுக்கோ. நான் சுமதி பேசுறேங்க. எப்படிமா இருக்க? ஒண்ணு, நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரலங்க. 2, ஐயோ கடவுளே, என்னம்மா என்னாச்சு? 3, நீங்களும் நானும் பேசுறதுக்கு நம்பர் என்ற அளவுக்கு கடவுள் கொண்டு வந்துட்டானே. 4, பயப்படாத, எப்படியாவது நான் உங்களை காப்பாத்துறேன். 5, எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. நாங்க செத்து போயிட்டா கவர்மெண்ட்ல உங்களுக்கு தங்க 6, சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்பர் சொல்லி தலையா. 7, நாங்க செத்து போயிட்டா கவர்மெண்ட்ல உங்களுக்கு தங்க பதக்கம் கொடுப்பாங்க. 8, சுமதி, அருண் எப்படி இருக்கான்? 9, அப்பா பேசுறாரா? அப்பா அருண் 10. அப்பா அருண், உன்னோட பையன் எதுக்காக சத்தம் போட்டான் தெரியுமா? என் சிகரெட் அவன் தொடையில அணைச்சேன். பிள்ளை பாஷை என்னன்னு இப்ப தெரியுதா? உன் குடும்பத்திற்கு நான் கேட்கிற வேலை என் மகன் சோம்ராஜ். அவனை என்கிட்ட உயிரோட ஒப்படைக்க மறுத்தா உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை ஒவ்வொருத்தரா பிணமாக்கி நான் அனுப்ப வேண்டியது. சோமராஜ தூக்கல போட்டா அவன் பணத்தை அவர் என்கிட்ட ஒப்படைப்பாங்க. ஆனா நான் நினைச்சா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கேஸ் ஒரு சவாலா இருக்கு. டிஏஜி ஃபேமிலியை கடத்திட்டு போயிட்டாங்களே, நமக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்கும்னு பொதுமக்கள் மத்தியில பயம் வந்துடக்கூடாது. இந்த கும்பலை பிடிக்கிறதுக்காக இதுவரைக்கும் நம்ம எடுத்துட்ட முயற்சிகள்லாம் தோல்விதான் அடைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அந்த கும்பலுக்குள்ள கட்டுப்பாடும் ஒற்றுமையா இருக்கு. அதோட அவன் ஒரு அவன் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்மக்லர். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லயும் அவனுக்கு ஆட்கள் இருக்காங்க. அவனை பிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு அவனோட மகன் சோமராஜ் தான். முதல்ல அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே தடயம் என் பையனை குடும்பப்படுத்தி அவங்க அனுப்பி வச்சிருக்கிற வீடியோ கேசட். அதை வச்சுதான் இடத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுல தெரியுற பழங்கால கட்டடம் எந்த பகுதியை சேர்ந்துன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆராய்ச்சியாளர் வில்லியம்ஸ் கொடுத்திருக்கேன். அந்த ரிப்போர்ட் வந்தப்பறம் தான் நாம எதுவும் செய்ய முடியும். நாற்பத்தெட்டு மணி நேரம் முத்தம் கொடுத்திருக்கான் வெள்ளக்காரன். எப்படிடா உங்களால முடியுது? தமிழ நான் விட்டுருவேனா? ட்ரை பண்ணி பார்ப்போம்.
நான்சி. ஆரம்பிச்சாரு. என்னங்க உங்களுக்கு குனிய முடி இறக்குமே கிடையாதா? இப்பதானே குளிச்சுட்டு வந்தா. இறக்கப்படுறதுக்கு நான் என்ன சாமியாரா? சம்சாரி. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு அழுத்துக்கிறா. உலகத்துல அவன் என்னென்னமோ சாதனைகள் பண்ணிட்டு இருக்கான். இது என்ன புக் தெரியல? என்ன புக்கு? கின்னஸ். உலகத்தில் நடக்கிற அவ்வளவு சாதனைகள் இதுல பதிவாயிருக்கு. வந்து ஒண்ணுமில்லடா, ஒரு வெள்ளைக்காரியும் தொடர்ந்து இடைவிடாம 48 மணி நேரம் முத்தம் கிஸ் கிஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு தமிழ் பெண்ணால் இந்த சாதனையை முறியடிக்க முடியும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்க? முறியடிக்க 48 மணி நேரம் முத்தம் கொடுத்து சாதனையை முறியடிக்க முடியுமான்னு கேக்குறீங்களா? ஒரு வெள்ளைக்காரச்சியோட சாதனைய ஒரு தமிழ் பெண்ணால முறியடிக்க முடியுமா நான் கேக்குறீங்க? அது அமெரிக்க பண்பாடு, இது தமிழ் பண்பாடு, நமக்குள்ள இருக்குமா? இருக்கு 72 hours தானாவா? இரு, நான் கொஞ்சம் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். எல்லாரும் நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. நாம இங்கிருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி சுரங்கம் தூண்டி அது மூலமா தான் தப்பிச்சாகணும். நம்மள அடைச்சு வச்சுக்கிற இந்த இடத்துக்கும் வெளியே அவங்க பாதுகாப்புக்காக போட்டுக்கிற முள் வெளிக்கும் குறைஞ்சது 40 அடி தூரம் இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம 50 அடி தூரம் தோண்டினாதான் வெளியே தப்பிச்சு போக முடியும். இது ரொம்ப கஷ்டமான வேலை தான், இருந்தாலும் யாரும் பயப்படக்கூடாது. இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். தோன்றதுக்கு நாம என்ன செய்யணும், எந்த இடத்துல சுரங்கம் வெட்டணும், அந்த மண்ணை எப்படி வெளியில சேர்க்கறது, சுரங்கம் வெட்ட தேவையான பொருள்களை நாம எப்படி சேர்க்க போறோம், இந்த விவரத்தை எல்லாம் நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நாம சுரங்கம் தோண்டி தப்பிச்ச பிறகு குறைஞ்சது 8 மணி நேரம் வரைக்கும் அவங்களுக்கு நாம தப்பிச்ச விஷயம் தெரியக்கூடாது. அதுக்குள்ள காட்டுல நான் ஒளிச்சு வச்சிருக்கிற ஸ்பெஷல் துப்பாக்கி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவங்கள நான் பூண்டோட அழிச்சிருவேன். சுரங்கம் தோன்றதுக்கு கடப்பாறை, மம்பட்டி, பாண்டு இதுக்கெல்லாம் எங்க போறது? இதெல்லாம் நடக்கிற காரியமா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். எப்படியோ தோணுங்கப்பா, நான் வெளியே போனா போறோம். இன்னைக்கு நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். நீ வெறுங்கையில போற, அட்லீஸ்ட் ஒரு கத்தி பிளேடாவது வச்சிருக்கியா? கத்தி கத்தி மட்டும் தானே? ஆமா. நான் என்ன சொல்லிட்டேன்னு சூழ கேட்டேன். கட்டிங் பிளேடு அப்பா ரூக்குள்ள ஒரு ஒர்க் ஷாப்பே வச்சிருக்கிய. கட்டடத்தோட பேக் சைடு உள்ள ஒரே காடாத்தான் இருக்கு. பக்கத்திலேயே பயங்கரமா ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. நாம தோன்ற மண்ணெல்லாம் அந்த பள்ளத்தாக்குல கொட்டிட்டு வெளியே போயிடலாம். இதுவே நமக்கு பாதி வெற்றி தான். இதை எடுத்துட்டு சுரங்கம் தோண்டி வெளியே தப்பிக்க முடியும்.
10 நாள் மாப்பிள்ளை வீட்டுல ஊசி சாப்பாடு சாப்பிட வந்தேன். எனக்கு இந்த தண்டனை வேணும். வாயை முடிட்டு யாரோ வராங்களா பாரு. யாரும் யாரும் வராங்களா பாரு. பொண்டாட்டி ஜாக்கெட்டுக்கு பட்டன் தைக்க சொன்னா முடியாதுன்னு சொன்னேன். குத்தப்பி தற்கொலை பண்ணிட்டு சேர்த்துட்டான். அவ கொடுத்த சாபம் தான். இன்னைக்கு கோணி தச்சிட்டு இருக்கேன். கொடுக்குற புற போய் செத்து தட்டு மண்ணள்ளி போடலாம். ஒரே இருட்டா இருக்கு. மாமா பங்கு கனெக்ஷன் கூட ஜாக்கிரதை போயிட போறீங்க. ஓகே Oh God, the scene. Jairam here. ஸ்காட்லாண்ட்ல இருந்து துரத்திட்டாங்க. துரத்திட்டாங்க கேவலமா பேசாத. எனக்கும் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கும் தகராறு. ஸ்காட்லாந்துல திமிங்கலம்னு ஒரு கோடீஸ்வரன். திமிங்கலமா? திமிங்கலம் இல்லடா, திமிங்கலம். அவனுடைய ஒரே பையனை ஒரு கும்பல் கட்டின்னு போயிடுச்சு. அதை கண்டுபிடிக்க ஸ்காட்லாந்து போலீஸ் வலை வீசின்னு தேடின்னு இருந்துச்சு. ஆனா அதுல அந்த பையன் சிக்கல. எதுக்கு பாஸ்? ஓட்ட வரலடா. அப்புறம் எப்படி சிக்குவான்? அப்புறம் கேளு, அந்த கோடீஸ்வரன் எப்படியாவது அவன் பையனை புடிச்சு கொடுக்கணும்னு என் தலையை புடிச்சிட்டு கெஞ்சினான். பொதுவா காலத்தான பிடிப்பாங்க. ஸ்காட்லாந்துல தலையை புடிச்சாதான் மரியாதை. உடனே எட்டன் தூண்டுல போட்டேன். என் பையன் மாட்டிக்கலாம். தூண்டுலையா மாட்டிக்கலாம்? ஆமாண்டா, அவன் பேரு பிஷ் பாய். நான் பையனை கண்டுபிடிச்ச விஷயம் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் நாங்க இருந்தா உங்களுக்கு அவமானம்னு என்ன நாடு கட்டிட்டாங்க. பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களே, அந்த பணக்காரன் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கலையா? உத்தான தந்த பதக்கம். ஸ்காட்லாந்து போலீஸே கலகலவன் நானு. இந்த பிள்ளைகள பசங்களை பிடிக்காம விட மாட்டேன்டா. இன்னும் 1/2 மணி நேரத்துல மாட்டிக்கிறானுங்கப்பா. இப்ப நான் உனக்கு இந்த கோர்ட்ல எப்படி நடந்துக்கணும்ன்ற முறைகளை சொல்லி தர போறேன். ஜங்கல்ல பொதுவா மிருகங்கள் கிட்டையும் விஷஜந்துக்கள் கிட்டையும் ரொம்ப ஜாக்கிரதையும் டீல் பண்ணணும். நான் இந்த விஷயத்த ரோபர்ட் உஸ்கி எழுதுனேன். கோட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத என்ற நாவல்ல இருந்து பிடிச்சேன். ஏ போர் மெத்தட், பி போர் மெத்தட், சி போர் மெத்தட், இசட் போர் மெத்தட் வரைக்கும் அதுல இருக்குது. இந்த துப்பாக்கிய புடி, சீக்கிரம் உள்ள ஒழிச்சு மறைச்சு வச்சுக்கோ. வில்லனுங்களுக்கு தெரியக்கூடாது. பாபு, கவிதா, அவங்க எல்லாம் வர்றாங்க. சீக்கிரம் வந்துருங்க.
கரெக்டுங்கிற வந்துட்டான். நான் சொல்றதா கரெக்ட், நான் சொல்றதா கரெக்டுங்கிற. இல்ல நான் சொல்றதா கரெக்ட், இல்ல நான் சொல்றதா கரெக்டுங்கிற. நீ சின்ன பையன்டா, நான் சொல்றதாண்டா கரெக்ட். இதுல என்ன சின்ன பையன்டா பெரிய பையன்டா? நமக்குள்ள ஏன் மீன் தகராறு? இந்த வர்றாங்களா அவங்களே கேட்போம். வாங்க 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 வாங்க. எங்களுக்குள்ள ஒரு சின்ன கணக்கு பிரச்சனை, நீங்க தான் தீர்த்து வைக்கணும். உங்களை பார்த்தா அறிவாளி மாதிரி தெரியுது இல்ல மாமா? மாதிரி என்ன அறிவாளியே தான். இந்த பாருங்க, வானத்துல 12 காக்கா பறக்குது, அதுல 8 காக்கா கர்ப்பம். திடீர்னு 12 காக்காயில 6 காக்கா ஆம்பளையா மாறிடுச்சு. எத்தனை காக்கா கர்ப்பம்? நான் என்ன சொல்றேன்னா 5 காக்கா கர்ப்பம் இல்ல 4 காக்கா கர்ப்பம். யோ, இங்க இருந்து இன்னொரு காக்கா எங்கயா? சரியா? ஓஹோ, நாங்கெல்லாம் ஒரே ட்ரெஸ்ல இருக்கோம், தைக்க போறீங்களா? அப்படின்னா எனக்கு லூஸ் ஃபிட்டிங்ல தைங்க, சஃபாரியை டைட்டா தைக்காதீங்க. நான் வளர்ற புள்ள. உனக்கு சஃபாரி தைக்க அளவு எடுக்கலையா? சவப்பட்டி செய்ய அளவு எடுக்க போறேன். ஓஹோ, நான் கொடுத்த வீடு முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம புடியில இருக்கிற ஒவ்வொருத்தரையா கொண்டு அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கணும். முதல்ல அந்த குழந்தைய கொண்டு அனுப்பி வைக்கலாம் பாஸ். முட்டாள், கடைசி வரைக்கும் என் மகனை விடுதலை பண்ணாம அவனை தூக்குல போட்டாங்கன்னா அவன் சாகிற அதே நேரத்துல சாக வேண்டியவன் தாண்டா அந்த டிஐஜியினுடைய மகன். இப்ப யார அனுப்புறது பாஸ்? இப்ப நம்ம அனுப்ப போறது ஒரு சாம்பிள். நம்மள பிடிக்கிறதுக்காக அனுப்பிச்சாங்களே ஒரு நாய, அதுதான்டா வினோத். அவனைதான் போனமாக அனுப்பணும். Oh, Jesus. Abu. முருகன் வெளியே போறதுக்கு வழி காட்டலாம். கவனமா கேளு. வெளியே ஒரு சர்ச் லைட் இருக்கு, அது ஒரு தடவை சுத்தி வரதுக்கு 2 செகண்ட்ஸ் ஆகுது. நான் முதல்ல வெளியே போய் லைட் பாஸ் ஆகி இருட்டாகும் போது உனக்கு கயிறு மூலமா சிக்னல் தரேன். நீ அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையா மேல அனுப்பு. ஓகே ஓகே, பி கேர்ஃபுல். நம்மள உட்கார வச்சுட்டு தப்பிச்சு போட்டான் போட்டுருக்கு. மண்ணுக்குள்ளதான் எனக்கு கண்டம்னே சொன்னான். முதல்ல நான் போறேன், என் அனுப்பு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். அப்படியா? சரி, முதல்ல உன் செட்டப் அனுப்பிச்சிரு. போடா கண்ணு. முந்திரி கொட்ட நான் தான் போவேன்.
என்னடாச்சு? கட்டெரும்பு கடிச்சிருச்சுங்க. கட்டெரும்பு கடிச்சிருச்சா? எங்க பாக்கலாம், சொல்லு. இங்க பாருங்க. என்னடா நீ என்ன எப்போதுமே தப்பாவே நினைக்கிற? எறும்பு தொடரண்டா. வாங்க சார், வாங்க. என் நான்சியோட ரத்தம் ஸ்வீட் தான், அதுக்காக கடிச்சிருதா? ஐயோ வேணாங்க வேணாங்க வேணாங்க, பாவங்க. உன்னை எதுக்காக கடிச்சது? எறும்பு கடிச்சது கொண்டுட்டீங்க, இன்னொன்னு கடிச்சத எது? நீங்க வாங்கி கொடுத்த புது செருப்பு.
தப்பிச்சு போயிடலாம். தண்ணி ஜானி ஜானி எங்க இருந்தாலும் அவனை விடாத. ஓ ஓ நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் தூங்க போறேன். அடிக்கடி என்னை எழுப்பிக்கிட்டு இருக்காத. எனக்கு யாருதான் என்ன பாதி தூக்கத்துல எழுப்பினாலும் அழுதுருவேன். இந்த சாக்லேட் இத தப்பிக்கிட்டே எனக்கு பாதுகாப்பு கொடு. பாதுகாப்பா? ஆமா, ராமருக்கு அனுமாரி இருந்த மாதிரி. யாரு அந்த அனுமாரு? நீதான். அதுல உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. நான் தூங்கிக்கிட்டே கம்ப்யூட்டர் கன்ஃபியூஷனிசம் மெத்தட்ல எதிரிங்களை பிடிக்க போறேன். பட் இம்பார்ட்டன்ட் நோட், நான் தூங்கும் போது யானையோ புலியோ சிங்கமோ கரடியோ வந்தா என்னை எழுப்ப கூடாது. முயல் வந்தா மட்டும் என்னை எழுப்பணும். ஏன் பாஸ்? முயலை கண்டா நான் பயப்பட மாட்டேன். ஓகே? ஆனா நான் இப்ப போய் கட்டாந்தரையில படுக்க போறேன். ஓகே? 10 லட்சம் நமக்கு தப்பு தப்பா பல முறையில படிக்காத. முதல்ல சொல்லணும், அப்புறம் ஊர் சொல்லணும். ஊர் சொல்லிட்டு சொல்லாதா? நீ எந்த கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்ச முண்டோம்? மறுபடியும் சொல்றேன், தப்பு தப்பா சொல்லாதீங்கடா. கேட்டுட்டு சொல்லுங்க. எலும்ப மட்டும் பட்டுடுங்கடா. அம்மா, விடியறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம்லம்மா? போயிடலாம் கண்ணா. நான் காலையில ஸ்கூலுக்கு போறேன். சரிப்பா. அம்மா, இத்தனை நாளா நான் ஸ்கூலுக்கு போகல. அப்பா லீவ் லெட்டர் கொடுத்துருப்பாரா? எல்லாம் கொடுத்துருப்பாரு. நீ கொஞ்ச நேரம் தூங்குடா.
பாபு இந்த பழத்தை சாப்பிடலாமா? ஒருவேளை விஷமா இருக்குமா? நான் வர வழியில பாத்துக்கிட்டு தான் வந்தேன். குரங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. டெஃபினட்டா விஷமா இருக்காது. கொஞ்சம் புளிப்பா இருக்குல்ல? புளிப்பா? பசியில எனக்கு ருசியே தெரியல. தண்ணி குடிங்க. கடவுள் பழத்திலேயே தண்ணி கலந்துட்டான். இந்த பழத்தை சாப்பிட்டதுல இருந்து ரொம்ப கிக்கா இருக்குல்ல? ஒண்ணுக்குமா? இது சாப்பிட்டு பாருங்களே. அதை விட கிக்கா இருக்க. இங்கேயும் மேல போற மாதிரி இல்ல? போற மாதிரியா? மேலதானே இருக்கா? கீழே பாரு, பூமி சுத்துது. வெட்கம் என்னை விட்டு விட்டு போயாச்சு. லால 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 ஆஹா ஒவ்வொரு பழமும் குவார்டர் பாட்டிலுக்கு சமமா? போதையில போய் விரும்பவே தெரியல. கமா கட்டி போட்டு மத்து பாத்துங்க. அவத்து விட்டு தான் பாருங்களா. 10 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்த வேண்டிய சொல்றானுங்க பாரு. ஊவான்னு தப்பு தப்பா சொல்லி உயிரை எடுத்துக்கணும். தலைவா மசாலா நிறைய தடவிட்டாளுங்க, எரியுது தலைவா. ஆமாம்பா, அது நிறைய தடவி சன்னா குழம்பு செய்ய போறாங்க. இன்டர்கான்டினென்டல் சன்னா குழம்பு. இங்க பாத்தியா தந்தூரி வறுவல், சுக்கா வறுவல்டா. எது தெரியும்? ஊவா 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 ஊவா. என்னடா கல்ல வச்சு தேய்ச்சிருக்கிறீங்க? நெருப்பு வரல தம்பி. தலைவா நீ குழம்பு கிடையாது, நெருப்பு வரல. ஒரு தம்மர் சொல்றா, உங்க கூட தந்தில அளவுல சொல்றது. மசாலா கொள்ள மாறியாச்சா? நம்ம இடத்துல என்ன சொல்றேன்? திருச்சி மனுஷன் கேட்கணுமா? எனக்கு நான் தலைவா, நீ காலி உன்னதான் வருக போறாங்க. நான் தான் தலைவன். 10 லட்சம் எடுக்குதான். வந்து கேட்கறாங்க பாரு. பாருடா, எவனா போய் பாருங்க. குதிரைக்கு முன்னாடி தலைவா நானு. நீ போய் ஆம்பளை இருக்குது ஓடு. பஞ்சாயத்தோட ரெடியாகிற போற வழியில பசிக்கு நீதான். சிகரெட் பிடிக்கிறது கட்டுதுன்றாங்களே, நான் சிகரெட் பிடிச்சதுனால தானே நம்ம தப்பிச்சோம். அது எப்படி தலைவா? அவனுங்க இந்த சிக்கி முக்கி கல்ல வச்சு தேய்ச்சி நெருப்பு பத்த வச்ச ட்ரை பண்ணிருந்தானுங்கல்ல, அவனுங்களுக்கு நெருப்பு தாண்டா கடவுள. நான் சிகரெட் லைட் எடுத்து பத்த வச்சேன்னா அதுல நெருப்பு வந்தது பாரு. உடனே நம்மளையும் கடவுள் நினைச்சு பயந்துட்டானுங்க. தலைவா நம்ம தேடி வந்த 10 லட்சம் என்னாச்சு தலைவா? கட்டி போச்சு. இப்ப நம்ம வர்றது அவங்க குதிரை தானே, அது வயிற்றுல தங்கம் இருக்குதுடா. எப்படி தலைவா கண்டுபிடிச்சிங்க? குதிரை போட்ட சாணிய பார்த்தேன், பளபளப்பா இருக்குது. சார், இது இறந்து போன ராமநாதன் சாரோட ரிப்போர்ட். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பயங்கரமான வெறிநாயை விட்டு அவரை கடிக்க வச்சு சாகடிச்சிருக்காங்க சார். இது அவருடைய ட்ரெஸ்.
டோன்ட் வரி கவிதா, கொஞ்சம் வெளியே பொறுத்துக்கோ. நான் உன்னை இங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறேன். எப்படியாவது நம்ம இங்கிருந்து தப்பிச்சிருவோம். இந்த பக்கம் தான் சத்தம் கேட்குது. அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்கணும். இப்ப நடக்க கூட முடியாது. அந்த காலத்துல நலாயினி தன்னோட புருஷனை கொடியில தூக்கிட்டு போனான்னு ஒரு கதாங்கால செப்பு பண்ணுப்போ. மலையில இருந்து இறங்கிட்டு இருக்கான். வாசிக்கிறோம். கட்டி இருக்கிற கயிறை அறுத்து விடுறான். வாசிக்கிறோம்.
பாஸ் கிட்ட நாம கேட்டிருக்கிற கடைசி தவணை இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான். நாளைக்கு காலையில அவங்க போனத்தையாவது நாம கொண்டு போய் சேர்க்கணும். இல்லனா என்ன நடக்கும்னு தெரியும்ல. அது தொங்குதே, அது மாதிரிதான் நாமளும் தொங்கணும். இந்த தாயத்தோட அருமை இப்ப உங்களுக்கு தெரியாது, நிச்சயமா ஒரு நாளைக்கு தெரியத்தான் போகுது. இந்த லெட்டர்ல குறிப்பிட்ட இடத்துக்கு நாம உடனடியா போயாகணும். அவசரப்படாதீங்க. இப்ப நாம எடுக்க போற டிசிஷன் தான் ரொம்ப முக்கியம். அவங்க இடத்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நாம அங்க போறது எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. டிஐஜி ஜெயராம் ஹியர். நான் தான் உங்க நண்பன் பேசுறேன். இன்னைக்கு உங்க மனைவியை கொன்னுட்டு அந்த பிரேதத்தை மட்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கலான்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. என்ன செத்தத்தையே காணோம்? உங்க மகன் சோமராஜ நாங்க ரிலீஸ் பண்ணதா முடிவு பண்ணிருக்கோம். வெரி குட். ஆமா, கடத்திட்டு போனவங்கள எங்க எப்போ எங்க கிட்ட ஒப்படைக்க போறீங்க? நாளை காலையில நீங்க மட்டும் கார்வாறு பக்கத்துல இருக்கிற அஞ்சு தீவு கடற்கரைக்கு என் மகனை கூட்டிக்கிட்டு தனியா வா. உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை கூட்டிக்கிட்டு நான் மட்டும் தனியா அங்க வருவேன். ஓகே? அமர்நாத் போன்ல சோமராஜ கூட்டிட்டு வர சொன்ன இடத்துக்கும் வினோத் லெட்டர்ல குறிப்பிட்டிருக்க இடத்துக்கும் சம்பந்தமே இல்ல. ஒருவேளை கடத்திக்கிட்டு போனவங்கள அமர்நாத் போன்ல குறிப்பிட்டிருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரலாம் இல்லையா? நோ 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 நோ. அவங்க நம்ம கிட்ட ஒப்படைக்காம சோமராஜ காப்பாத்துறதா அவங்களுடைய திட்டம். அதனால நம்ம ஆளுங்க அவனுடைய கஸ்டடியில இருந்தாலோ இல்ல தப்பிச்சு காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாலோ ஃபாரஸ்ட ரவுண்ட் அப் பண்ணி முதல்ல அவங்கள காப்பாத்துங்க. போன்ல சொன்ன இடத்துக்கு சோமராஜனை அழைச்சிட்டு போய் அமர்நாத்தை சந்திக்கிறேன். தகுந்த பாதுகாப்பு இல்லாம நீங்க மட்டும் தனியா அந்த சோமராஜ கூட்டிட்டு போறது அவ்வளவு நல்லது இல்ல. கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன்.
அருண் 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 கடவுளே. அருண் அருண் அம்மா பாருடா. அருண் அருண் அம்மா பாருடா. என்ன ஏமாத்துடாதுடா கடவுளே. நான் என்ன பண்ணுவேன்? அருண் அருண் என்ன விட்டுட்டு போயிடாதுடா அருண். அருண் அம்மாவை பாருடா. அருண் அருண் அருண். மம்மி நாய் செத்து போயிட்டேன். மம்மி செத்து போயிடுச்சுடா. இனிமே நமக்கு பயம் இல்லை. டிஏஜோட மிஸ்ஸஸ் குழந்தைங்க இருக்கிறாங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க.
மிஸ்டர் ஜெயராம், உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நேர்மையானதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை இப்ப நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நேர்மை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இருந்தா போதாது, உனக்கு இருக்கணும். என் குடும்பத்தை என்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சாதான் உன் பிள்ளைக்கு என்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும். உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேரையும் சாகடிச்சு உங்ககிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அவங்கள நீங்க உயிரோடு இருந்து அடக்கம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என் மகனை மரியாதையா எங்கிட்ட அனுப்புறதை தவிர வேற வழியே. ரெடி, எவரிபடி டேக் பொசிஷன். உங்க பையன் கையில போட்ட விலங்க உங்க கையிலையும் போடணும். அதுக்காகத்தான் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இத்தனை நேரம் மண்ணுக்குள்ள அடக்கமா இருந்தாங்க. முட்டாளுங்க கூட நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க விரும்பல. திரும்பி பார். என் மகன் கையில போட்டு இருக்கிற விலங்குடைய சாவி உன் கையில இருக்கலாம். ஆனா நீ என் கையில. துப்பாக்கிகளை கீழே போட சொல்லு. எல்லாரும் துப்பாக்கி கீழே போடுங்க. போடுங்கடா. பயப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன். உனக்காக தூக்கு கயிறு காத்துக்கிட்டு இருக்கு.